வணக்கம். அன்பான உறவுகளே வணக்கம். கொக்கியினுடைய போஸ்ட்மார்ட்ட ரிப்போர்ட்டில் அது ஒரு இயற்கை மரணம் என்று சொல்லி வந்ததாக அவருடைய நண்பர்கள் ஒரு வாய்ஸ் ரெக்கார்டை அனுப்பி அதை எல்லாருக்கும் புரிய வைக்கும்படி சொல்லியிருந்தார். எனக்கும் அதை நான் நம்பலை. முதலாவது அந்த போஸ்ட்மார்ட்ட ரிப்போர்ட், உண்மையான ரிப்போர்ட் மீடியாவுக்கு மக்களுக்கு காண்பிக்கப்படணும். அது தாண்டி நான் கேட்குற கேள்வி, அவர்களுடைய நண்பர்கள்ட்டையும் உறவினர்கள்ட்டையும் நான் கேட்குற கேள்வி, ஃப்ரான்ஸில் ஒரு ஆம்புலன்ஸ் இல்லையா? ஒரு கோலில் கல்யாண வீடு நடக்குது, நண்பர்கள் உறவினர்கள் அண்ணன் தம்பி மாமன் மச்சான் எல்லாரும் நின்ற நீங்கள், அவனுக்கு நெஞ்சு வலி வந்திருக்குது, அவன் மோட்டார் பைக்கில் கீ குத்தினபடி இருக்குது. ஆனால் கொக்கி 51 நிமிடம் தொலைவில் உள்ள, அதுவும் ஒரு மென்டல் ஹாஸ்பிட்டல், அதுவும் 6 மணிக்கு பூட்டுற ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு அந்த கோல்ல இருந்து நடந்து நெஞ்சு வலியோட அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுக்கான காரணம் என்ன? அங்கே ஒரு ஆம்புலன்ஸுக்கு அடிக்க முடியாதா, அல்லது ஒரு நண்பர்களுக்கு போன் அடிக்க முடியாதா? இதை தாண்டி கொக்கினுடைய அண்ணன் 2 நாளைக்கு முதல் எனக்கு சொன்னவன், நாளைக்கு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்துருமன்னா, ஆனால் அவன் சொல்லிட்டு போயிருக்கிறான், அனுசனை பிக்கப் பண்ணிட்டு வாரன் என்று ஒருத்தருக்கும், ஒருத்தருக்கு என்னுடைய நண்பரை பிக்கப் பண்ணிட்டு வாரன்னு தான் போனவன். மோட்டார் பைக்கில் கீ இருக்கு, ஆனால் ஆள் சடலமாக மீட்கப்பட்டிருக்கு, பார்க்கல. அப்போ இப்போ எதை மறைக்கிறதுக்காக, யாரை காப்பாற்றுறதுக்காக உங்களுடைய குடும்பமும், கொக்கினுடைய குடும்பமும் நண்பர்களும் இந்த சோசியல் மீடியாவில் இருக்கக்கூடியவர்களும் பதிவு போடுறீங்கள்? 51 நிமிஷம் நெஞ்சு வலியோட நடந்து போகிறதுக்கான காரணம் என்ன? அதுவும் ஒரு மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு. அது 24 மணி தியானம் ஆப்ரேட் பண்ணுற ஒரு நார்மல் ஹாஸ்பிட்டல் கிடையாது. அப்போ 51 நிமிஷம் அவன் நடந்து போயிருக்கிறான் என்று சொன்னால், இதெல்லாம் ஏதோ ஒரு மறைக்கப்படுது அல்லது சித்தரிக்கப்படுகின்றது. இதுதான் உண்மை. அன்பான தமிழ் உறவுகளே, இதை பார்க்க நண்பர்கள், உறவினர்கள், ஈவன் அண்ணனில் கூட எனக்கு சந்தேகம் இருக்குது. ஏனெண்டா எனக்கே சொல்லியிருக்கிறான், நிசானண்ணா நீங்கள் தான் என் அண்ணன், என் சொந்த அண்ணனே எனக்கு விரோதி என்று. இவன் சொந்த அண்ணனை கேளுங்க, கொக்கிக்கு 4 வருஷத்துக்கு முதல்ல அவன் மண்டையை அடிச்சு உடைச்சு போலீஸில் பதிவாகி, இவன் தமிழ்நாளையே கொக்கிக்கு ஆபத்தண்டு ரிப்போர்ட் இருக்குது போலீஸ் ஸ்டேஷனில். இல்லையாண்டு கேளுங்க. நன்றி, வணக்கம். பீனரல் முடியட்டும், சம்பவத்தை மட்டும் பேர் ஒருத்தரும் தப்பேலாது. நன்றி, வணக்கம்.